டிராகன் மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இல்லையா? எல்லாரும் சொல்ற மாதிரி சூப்பரா இருக்கா? இல்ல சுமாரா தான் இருக்கா? Hey guys, welcome back to my channel and this is படம் எப்படி இருக்கு? This is Arun for you. Let's get into the video guys. ஓகே கைஸ், நம்ம மூவியோட ஸ்டோரி பக்கம் போக வேண்டாம். பிகாஸ் இது ஒரு பழைய கதை தான். பட் அது எப்படி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்வியஸாக பிரதீப் மேல் லீட், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்க்ரீன் பிளே, பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஃபீமேல் லீட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. எஸ், எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை உண்மையாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அது பார்க்கவே உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மூவியில் வர காமெடி சீக்வன்ஸ் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, அப்புறம் ப்ரீ இன்டர்வல்லேருந்து வர சீன்ஸுமே சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து அர்ஷத் கானோட வர சீன்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மூவி போன ஸ்பீடே தெரியலன்னு சொல்லலாம் செகண்ட் ஹாஃபில். அது மட்டும் இல்லாமல் அவங்க வர ஒன் லைனர்ஸ் அண்ட் அதை விஜய் சித்துவோட நேச்சுரல் ஒன் லைனர்ஸும் சரி, பார்க்கறதுக்கு உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். வெறும் காமெடி மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ரொமான்ஸ் பாட்டும் சரி, எமோஷனல் சீன்ஸும் சரி, எல்லா சீக்வன்ஸ்லேயும் வந்து உண்மையாகவே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையாக நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும். படமா எங்கேயாச்சும் டவுன் ஆகியிருக்கா, இல்லை ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு பேங்கரான ஒரு டைலாக்ஸோ இல்லை ஒரு ஒன் லைனர்ஸோ, சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் உண்மையாகவே சூப்பராக ஈக்குவல் பண்ணி அந்த லேகை வந்து உண்மையாகவே சரி பண்ணியிருக்காங்கன்றதை தான் சொல்லணும். அண்ட் இப்போ வந்து நெகட்டிவ்ஸ் கிட்ட போகலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படத்தில் சும்மா ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து நம்ம பேஷன்ஸை கொஞ்சம் சோதிக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து உண்மையாக சோதிச்சிச்சு. அண்ட் இது ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். அது வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் கிரிஞ்சான சீன்ஸாக இருந்துச்சு, ஓவர் டூ சீன்ஸ் இருந்துச்சு. இப்படிலாம் நடக்குமா, இல்லை இப்படி நடந்துட்டா ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அடுத்த நெகட்டிவ் வந்து ஃபீமேல் லீட் கயாடு லோஹர், பேரை கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து இனிஷியலாக அவங்க வர ஸ்டேஜ், அதாவது ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான். அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவங்க பண்ணுறதுல வந்து ரொம்ப குழந்தையாக பண்ணுறன்ற மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, அந்த காலத்து பழைய சீக்வன்ஸ் மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுவாங்களா, அமெரிக்காலேருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன்றாங்க. ஆனால் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இது மாதிரி தான் அந்த 5 to 10 மினிட்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் அனுபமாவோட கேரக்டர் வந்து அவங்களோட தான் இந்த ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரி பழைய ஸ்டோரி தான். பட் வந்து அனுபமா கேரக்டரும் பழைய கேரக்டர் தான். பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உண்மையாக சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே அந்த 30 to 45 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மூவி போகிற ஸ்பீடும் சரி, அண்ட் பேக் டு பேக் காமெடி சீன்ஸ், ஒன் லைனர்ஸ், டைலாக் டெலிவரி, விஜய் சித்து, அர்ஷத் கானோட ப்ரெசன்ஸ் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இருந்துச்சு. முக்கியமாக ஒருத்தரை சொல்லியே ஆகணும், சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் அடித்தது யாருன்னு பார்த்தா நம்ம மிஷ்கின் தான். அவரோட கேரக்டர் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ்டாக இருக்கும் அண்ட் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் சூப்பராகவே பண்ணியிருந்தார். வழக்கமாக பண்ணுற அந்த வில்லனிசம் கேரக்டர்ஸ், அவர் யூஷுவல் கேரக்டர்ஸை தாண்டி இதில் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. உண்மையாகவே எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்ச கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்தது வந்து மிஷ்கினோட கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். அண்ட் கிளைமேக்ஸில் வர ஒரு சின்ன கேமியோவாக இருந்தாலும் சரி, அப்புறமா சின்ன குட்டி குட்டி கேமியோஸ் இன் பிட்வீன் மூவிஸில் வரதா இருந்தாலும் சரி, பெருசான செலிப்ரிட்டிஸாக இல்லைனாலும் அது சின்னதாக அழகாக செட் பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். சாங் பிளேஸ்மெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிரதீப் ஆக்டிங் எல்லாமே நெகட்டிவ்ஸை டோட்டலாகவே மறைக்க வச்சுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த 30 மினிட்ஸ் அப்படின்ற ஒன்று நடந்ததே அப்படின்றத மாதிரி எல்லாருமே ஆடியன்ஸ் மறந்துடுவாங்கன்றதான் சொல்லணும். அது ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். ஓவரால் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, மூவி சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஓவர் டூவாக ஃபீல் ஆயிடுச்சு. நான் யூஸ்வலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்படிலாம் நடக்குமான்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பட் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இந்த மூவி ஹோல்சமாக இருந்துச்சு அண்ட் டெஃபினெட்லி அ குட் வாட்ச். அண்ட் மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் எல்லாருமே சொல்கிற மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி மூவிஸ் கம்ப்ளீட்லி அ பிளாக் பஸ்டர் ரிட்டன். ஓகே கைஸ், இது தான் இந்த மூவியோட ரிவ்யூ. ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபேமிலியாக போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். 1 or 2 சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்கும். பட் அதர் தென் தட் மூவி வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் நான் சொல்லுவேன். அண்ட் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதே மாதிரி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரமாகவே உங்களை அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அண்ட் until then it's bye from Arun.